கர்த்தரின் மனமகிழ்ச்சி. வேதாகம தியானம் 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் கடைசியில் பார்த்தோம். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று இஸ்ரவேலருக்கு பிரசித்தமாயிடுச்சு. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து பார்க்க போகிறோம். சாமுவேல் தீர்க்கதரிசியின் வார்த்தை இஸ்ரவேல் மக்களுக்கு வந்துடுச்சு. சாமுவேல் தீர்க்கதரிசி அங்கீகரிக்கப்பட்டு அவன் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்கிற வார்த்தை இது. இஸ்ரவேல் மக்கள் பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தத்துக்கு புறப்படுறாங்க. எபனேசர் என்ற இடத்துல முகாமில் இருக்கிறாங்க, பாளையம் இறங்குறாங்க. எபனேசர் என்ற இடத்துல பாளையம் இறங்குறாங்க. பெலிஸ்தர் ஆப்பேக்கு என்ற இடத்துல பாளையம் இறங்குறாங்க. பாளையம்னா முகாம் போட்டிருக்காங்க. அங்கே பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு முன்பாக நிற்கிறாங்க. எல்லாம் லைனாக நிற்கிறாங்க. அப்புறம் யுத்தம் அதிகரிக்குது. சண்டை ரொம்ப அதிகமாகி இஸ்ரவேல் என்ன பண்ணுறாங்க, தோற்று போயிட்டாங்க. பெலிஸ்தர் ஜெயிச்சிடுறாங்க. இஸ்ரவேல் சேனையில் அந்த நாளில் போர் செஞ்சபோது ஏறக்குறைய 4000 பேர் இறந்து போயிடுறாங்க. தோல்வி அடைஞ்ச பிற்பாடு அவங்க மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, எபனேசருக்கு அந்த முகாமுக்கே வராங்க. அங்கே இருக்க இஸ்ரவேல் மூப்பர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி கர்த்தர் நம்மளை பெலிஸ்தருக்கு முன்பாக தோற்று போக பண்ணினார். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், நாளைக்கு சண்டை போட போகும்போது நம்ம சீலோவில் இருக்கிற உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரலாம். உடன்படிக்கை பெட்டி நம்முடைய நடுவில் இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கேருபீன்கள் மத்தியில், கேருபுகள் என்றது கர்த்தருடைய தூதர்களை குறிக்குது. அங்கே வாசம் பண்ணுற ஆலயத்தின் கேருபீன் மத்தியிலே வாசம் பண்ணுற உடன்படிக்கை பெட்டியை ஜனங்கள் சீலோவிலிருந்து கொண்டு வர சொல்லி அனுப்புகிறாங்க மக்களை. அப்போது அந்த உடன்படிக்கை பெட்டி பக்கத்தில் ஏலியின் 2 குமாரர்கள் ஒப்பினியும் பினகாசும் இருக்கிறாங்க. உடனே உடன்படிக்கை பெட்டியை எபனேசருக்கு கொண்டு வராங்க, அந்த முகாமுக்கு கொண்டு வராங்க. இஸ்ரவேல்லாம் பயங்கரமாக பூமியை அதிர அளவுக்கு மகா ஆர்ப்பரிப்பாக சத்தமிடுறாங்க. அவங்க சத்தம் போடுறது, ஆர்ப்பரிக்கிற சத்தம் பெலிஸ்தருக்கு கேட்குது. அப்போ பெலிஸ்தர்கள்லாம் ஒருத்தர் பேசிக்கிறாங்க. எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்போ கர்த்தருடைய பெட்டி பாளையத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு அவங்களோட ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை வச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ தேவன் அந்த முகாமில் இருக்கார், எபனேசரில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ பெலிஸ்தர்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. நமக்கு மோசம் வந்துடுச்சு, இதுக்கு முன்னாடி ஒரு நாள் இப்படி நடக்கலை. ஐயோ, அந்த மகத்துவமான தேவரோட கைக்கு நம்மளை தப்பு வைக்கிறவர் யார்? எகிப்தியரை சகலவித வாதைனாலும் வனாந்தரத்தில் அடித்த தேவன் இவர் தானே அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. உடனே பெலிஸ்தர் மக்களை பார்த்து சொல்கிறாங்க, பெலிஸ்தரே திடன் கொண்டு புருஷரை போல் நடந்துக்கோங்க. எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாக இருந்தது போல் நீங்கள் அவங்களுக்கு அடிமை ஆகிடக்கூடாது. அதனால நீங்கள் புருஷராக இருந்து யுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பெலிஸ்தர் யுத்தம் பண்ண ரெடி ஆகிட்டாங்க. யுத்தம் பண்ணுறாங்க. மறுபடியும் பெலிஸ்தர் தான் ஜெயிக்கிறாங்க. இஸ்ரவேல் முறிந்து போகிறாங்க. இஸ்ரவேல் முறிஞ்சு அவங்கவுங்க கூடாரத்துக்கு ஓடிடுறாங்க. தோற்று போனவொடனே அவங்கவுங்க கூடாரங்களுக்கு ஓடி போகிறாங்க. மகா பெரிய சங்காரம் உண்டாயிடுச்சு. அவங்க அந்த நாளில் இஸ்ரவேல் மக்களில் 30,000 காலாட்கள் இறந்து போயிடுறாங்க. போர் வீரர்கள் இறந்து போயிடுறாங்க. கர்த்தருடைய பெட்டியும் பிடிக்கப்பட்டுச்சு. அந்த டைமில் ஏலியின் 2 குமாரர்கள் ஒப்பினியும் பினகாசும் இறந்து போயிடுறாங்க. அப்பொழுது பென்யமின் கோத்திரத்தானாகிய ஒருவன் போர்க்களத்திலேருந்து ஓடி தன் வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சிட்டு தன் தலையின் மேலே புழுதியை வாரி போட்டுக்கொண்டு அன்னைக்கு சீலோவுக்கு வரான். அவன் வரும்போது ஏலி ஒரு சேரில் உட்காந்துருக்காரு. வழியே பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. தேவனுடைய பெட்டிக்காக ஏலியினுடைய இருதயம் தத்தளித்து கொண்டிருக்கிறது. பென்யமின் கோத்திரத்தான் செய்தியை அறிவிக்க வரும்போது அவன் வர்றதை பார்த்த உடனே மக்கள்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவன் ட்ரெஸ்ஸை கிழித்து அவன் தலைமையில் மண்ணெல்லாம் அள்ளி போட்டிருந்தான். ஸோ மக்கள்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த புலம்புற சத்தத்தை கேட்ட உடனே ஏலிக்கு ஒன்றுமே புரியல, இந்த சத்தம் என்ன அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது அந்த பென்யமின் கோத்திரத்தான் வேகமாக ஏலிக்கிட்ட சொல்கிறான். அந்த டைமில் ஏலிக்கு 98 வயசு. அவன் கண் பார்க்கக்கூடாதபடி மங்கலாக இருக்குது. அந்த மனுஷன் ஏலியை பார்த்து சொல்கிறான், இன்றைக்கி நான் படையிலேருந்து ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஏலி என் மகனே, நடந்த காரியம் என்ன சொல்லு அப்படின்னு கேட்குறான். அப்போ பென்யமின் கோத்திரத்தான் சொல்கிறான், இஸ்ரவேல் பெலிஸ்தருக்கு முன்பாக தோற்று போயிட்டாங்க. ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிடுச்சு. உம்முடைய குமாரர் ஒப்பினியும் பினகாஸ் என்ற இருவரும் இறந்து போனார்கள். தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிடுச்சு.
தேவனுடைய பெட்டியை குறித்து பென்யமீன் கோத்திரத்தான் சொன்ன உடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான். அவன் கிழவனும் ஸ்தூலித்தவனுமாய் இருந்தபடியால் அவன் பிடரி முடிந்து செத்து போனான். ஏலி அன்றைய தினம் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டது என்ற சொல்ல கேட்ட உடனே அவன் இறந்து போயிடுறான். அவன் இஸ்ரவேல் மக்களை 40 வருஷம் நியாயம் விசாரிச்சிருக்கான். சாமுவேலோட வார்த்தை, பெலிஸ்தரோட யுத்தம், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி, ஏலியின் மரிப்பு. 19ஆம் வசனத்தில் பினகாசின் மனைவியாகிய ஏலியின் மருமகள் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறா. அவள் தேவனுடைய பெட்டி பிடிபட்ட செய்தியையும் தன்னுடைய மாமனும் தன் புருஷனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்ட போது அவளுக்கு பிரசவ வலி அப்படியே குனிஞ்சு பிரசவிக்கிறா. அவள் சாக போகிற நேரத்தில் அவள் பக்கத்தில் இருக்க ஸ்திரீகள் சொல்கிறாங்க, பயப்படாத, ஆண் பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவில்லை. அதன் மேல் அவள் சிந்தை வைக்கவும் இல்லை. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினாலே அவள் சொல்கிறா, மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பேரிட்டாள். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றாள். இப்படி சொல்லி 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் நிறைவடைகிறது. ஆமென்.